ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் விழியில் வீழ்ந்த மலரே நாவல் பகுதி 9. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். ரிஷி மலர் திருமணம் முடிந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்று வரை மலரை அழைத்து வந்து தன்னுடன் வைத்துக் கொள்ள போதிய வசதியுடைய ஒரு வீடு ரிஷிக்கு இன்னும் அமையவில்லை. அவனது அலுவலகத்தின் அருகில் வீடு இருக்க வேண்டும். தான் வீட்டில் இல்லாத நேரங்களில் மலர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றையாக அவன் பார்த்து பார்த்து வீடு தேடிக்கொண்டிருக்க அப்படி ஒரு வீடு அவனுக்கு இன்னும் அமைந்த பாடில்லை. வழக்கம் போல் வாரம் திருநெல்வேலி வந்து சென்று கொண்டிருந்தான் ரிஷி. மலரை அவனும் அவனது வீட்டாரும் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டனர். ஆனாலும் ரிஷி அருகில் இல்லை என்ற ஒரு வருத்தம் மலரின் மனதில் இருக்கவே செய்தது. அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் முயற்சியாக மட்டுமல்ல, அவனோடு சென்று சேர்ந்து விடுவது என்ற எண்ணத்தோடு மலர் சென்னையில் வேலை தேடிக் கொண்டிருந்தாள். சென்னையில் இருக்கும் அவளது தோழி ரதி அவளுக்கு உதவ முன்வர மிகவும் துரிதமாக வேலை தேடிக் கொண்டிருந்தாள் மலர். அதை தன் வீட்டாரிடமும் சரி, ரிஷியின் வீட்டாரிடமும் சரி அவள் கூறவில்லை. ரிஷிக்கு தெரிந்துவிடும் அல்லவா. அன்று தன் வீட்டாரை பார்த்து விட்டு வரலாம் என்று மலர் பாபநாசம் கிளம்பி வந்து விட்டாள். இப்போதும் அவளது அப்பா அவளிடம் சரியாக பேசுவதில்லை. அவளிடம் மட்டுமல்ல, ரிஷியிடம் கூட அவர் அதிகம் பேசுவதே இல்லை. ரிஷியை மலரின் வீட்டிற்கு அழைத்தால் கூட அவளது அம்மா மட்டுமே அவனிடம் பேசுவார். நான் இல்லைன்னு சொல்லிடு என்று கூறி அப்பா நழுவி விடுவார். அவரது செல்லுக்கு அழைத்தால் ஏதோ பேருக்கு எடுத்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா என்று கேட்பவர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறி அழைப்பை துண்டித்து விடுவார். ரிஷி கூட பல முறை மலரிடம் உங்க அப்பா ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, அவருக்கு என்ன பிடிக்கலையா என்று கேட்டு விட்டான். உங்களை இல்ல, என்னதான் அவருக்கு பிடிக்காது, அததான் உங்ககிட்டயும் காட்டுறாரு என்று எப்படி அவளால் அவனிடம் கூற முடியும்? அவள் மனதில் கூட அப்பா மீது வருத்தம் இருக்கவே செய்தது. தன்னிடம் கோபம் காட்டுவது சரிதான், அதை ரிஷியிடம் ஏன் காட்ட வேண்டும்? மந்தாரையின் கணவரிடம் சிரித்து சிரித்து பேசும் அப்பா ரிஷியிடம் முகம் கொடுப்பதில்லை. அதனாலேயே வாரம் ஒரு முறை விடுப்புக்கு வரும் ரிஷி உங்க வீட்டுக்கு போகணுமா என்று கேட்கும் போது எல்லாம் வேண்டாம் என்று கூறிவிடுவாள் மலர். இன்றும் அவள் வீட்டிற்குள் வந்ததும் அப்பா வெளியே சென்று விட்டார். எதையோ எடுக்க மறந்தவர் திரும்பி வரும்போது தன் கோபத்தை அம்மாவிடம் காட்டுகிறாள் மலர். இப்பவும் அப்பாவுக்கு என் மேல கோபம் போகலையாமா? ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? அவர் பேச்ச நான் கேட்காதது ஒரு மகளா நான் பண்ண தப்புதான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு தப்புன்னு எனக்கு தோணல. இந்த சமூகத்துக்கு என்னால செய்ய முடிஞ்ச சின்ன ஒரு நன்மையாதான் அதை நான் இன்னைக்கும் பாக்குறேன். ஆனா என்ன, நான் அன்னைக்கே செத்து போயிருக்கணும். உயிரோட இருக்கிறதால தானே அப்பாவோட கோபத்துக்கு ஆளாகி தினம் தினம் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னோட சேர்த்து என்னுடைய புருஷனையும் அவரு ஏமா தண்டிக்கிறாரு? அவருடைய பார்வையில நான் தப்பு செஞ்சிருக்கலாம், அது சரிதான். ஆனா என் புருஷன் என்னமா தப்பு பண்ணாரு? அவர்கிட்ட ஏமா இவரு பேச மாட்டேங்கிறாரு? அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு குத்தமா? எவனுமே கட்டிக்காத என்ன அவரை கட்டிக்கிட்டு கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாரு பாருங்க. அதுக்கு அப்பா இந்த தண்டனை இல்ல, இதை விட பெரிய தண்டனையே அவருக்கு கொடுக்கணும். இனிமே இந்த வீட்டுக்கு அவரை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேம்மா. ஆனா தொடர்ந்து அப்பா என்கிட்ட கூட இப்படி முகம் கொடுக்காம இருந்தா நானும் இனிமே இங்க வரமாட்டேன். நான் இப்பவே திரும்பி போறேம்மா, அவராவது சந்தோஷமா இருக்கட்டும். கோபமாக கூறியவள் அப்படியே திரும்பி செல்ல முயல அம்மா அவள் கரத்தை பிடித்தார். நீ பண்ணது தப்புன்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேம்மா. கோயிலுக்கு நீதி கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது நம்ம குடும்பத்தையும் சேர்த்து பாதிச்சதுதான் அப்பாவோட கோபம். இல்லம்மா, அதெல்லாம் அவருக்கு பெருசே கிடையாது. அவருக்கு அவருடைய மான மரியாதை தான் முக்கியம். இப்ப கூட என்ன பத்தி அவர் யோசிக்கல, ரிஷிய பத்தி அவர் யோசிக்கல. அவருடைய மானம் போயிடக்கூடாது, அவருடைய குடும்ப மானம் போயிடக்கூடாது, அவருடைய அண்ணனுங்களுடைய மானம் போயிடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறாரு. என் வாழ்க்கை நாசமா போனா கூட அவருக்கு எந்த கவலையும் இல்லம்மா. ஆனாலும் ஏன் அப்பா தானே இன்னைக்கு இல்ல நாளைக்கு என்ன மன்னிச்சிடுவாருன்ற ஒரு நம்பிக்கையோட நானும் மாசம் 1 தடவை 2 தடவை தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறேன். நான் வரும்போதெல்லாம் அப்பா முகத்தை தூக்கி வச்சுட்டு ரூமுக்குள்ள போயிடுவாரு, இல்ல ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி வெளியே போயிடுவாரு. நான் ஏன் அவரை கஷ்டப்படுத்தணும்? நான் திரும்பி போறேம்மா. அம்மாவின் கையை விடுவித்து விட்டு வாசலை நோக்கி அவள் திரும்ப வாசலில் நிற்கும் அப்பாவை கண்டு அப்படியே நின்று விட்டாள். ஆமா, எனக்கு என்னுடைய மானம் மரியாதை, என்னுடைய குடும்ப மான மரியாதை இதெல்லாம் தான் முக்கியம். அப்போது ஏதோ தேவைக்காக மலரின் வீட்டிற்கு வந்த தேன்மொழி மலரின் அப்பாவின் அந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியே வாசலிலேயே நின்று விட்டாள்.
குடும்பமான மரியாதை எல்லாம் போயிட்டா என் மூத்த பொண்ணு மந்தாரையுடைய வாழ்க்கை நாசமா போயிடும். அது மட்டுமா, என் அண்ணனுங்களுடைய மானம் மரியாதை போயிடும். அவங்க பிள்ளைங்க வாழ்க்கை கூட கேள்விக்குறியாயிடும். நீ இங்க வர விரும்பலன்னா உன்னை ஆரத்தி வச்செல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். உனக்கு யார் மேலேயும் பாசம் இல்லைன்னு நீ 10 வருஷம் முன்னாடியே நிரூபிச்சுட்ட. பாசம் இருந்திருந்தா என் உயிரை பத்தியோ, உங்க அம்மா உயிரை பத்தியோ, உன் அக்கா உயிரை பத்தியோ நீ கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா அந்த சக்திவேல் சொன்னதை கேட்டு கோர்ட் ஏறி போய் அந்த தாவூத்தருக்கு எதிராக சாட்சி சொல்லிருப்பியா? சொன்னதோட எல்லாம் முடிஞ்சதா? அந்த தாவூத்தர் உன்னை தூக்கிட்டு போய் என்னென்ன பண்ணான்னு நான் சொல்லணுமா? பேச வைக்காத, நாரிடும். அவள் அப்பா கூறிய அனைத்தையும் வெளியே நிற்கும் தேன்மொழி கேட்டுக்கொண்டிருந்தாள். என்னுடைய அண்ணனுங்க மட்டும் இல்ல, அண்ணிங்க கூட உன்னை அவங்க பொண்ணா நினைக்கிறாங்க. அதனாலதான் இப்பவும் நீ மான மரியாதையோட மத்தவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கிற. அத மறந்துடாத. தேவையில்லாம பேசி என் கோபத்தை கிளறாத. அப்பா கோபமாக கூற, அம்மா நான் போறேம்மா, இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்கணுமா என்று கேட்டவள் கண்ணீர் மல்க வாசலை நோக்கி நடந்தாள். நில்லுமா, அம்மா தடுக்க. போறவளை ஏன் நீ தடுக்கிற? போகட்டும், இனிமே அவ இங்க வரவும் வேண்டாம். கோபமாக அப்பா கூற நிறைந்து வழியும் விழிகளோடு வீட்டிலிருந்து வெளியே வந்தவள் வெளியே நின்று கொண்டிருக்கும் தேன்மொழியை கண்டு திகைத்தாள். இவளால் தன் குடும்ப வாழ்க்கைக்கு நாளை பிரச்சனை வரப்போகிறது என்று அறியாமலேயே அங்கிருந்து திருநெல்வேலி வந்து விட்டாள் மலர். ரிஷியின் வீட்டை அடையும் போது ரிஷியின் அம்மா வேதனையோடு அமர்ந்திருப்பதை கண்டு அவர் அருகில் வந்து அமர்ந்தாள். மலரை கண்டதும் அவருக்கு வியப்பு. என்னம்மா, இப்பதானே பாபநாசம் போன வேகத்திலேயே திரும்பி வந்துட்ட? வீட்டுல அப்பா அம்மா இல்லாத, அவங்க ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, அது தெரியாம நான் அங்க போயிட்டேன். அவங்க வர நைட் ஆகுமா, அதான் திரும்பி வந்துட்டேன். அப்படியா? என்ன ஆச்சத்த, ஏன் சோகமா உட்கார்ந்துருக்கீங்க? ஒரு பெருமூச்சு விட்டவர், என்னம்மா சொல்றது, என்னுடைய அண்ணனோட மருமகன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாராம். அண்ணனா? ஆமாம்மா, உனக்கு தெரியாதுல்ல, அவரு மும்பைல ஃபேமிலியோட இருக்காரு. நம்ம 2 குடும்பத்துக்கு இடையில பேச்சுவார்த்தை இல்லம்மா. அதனாலதான் ரிதிகா கல்யாணத்துக்கும் உங்க கல்யாணத்துக்கும் அவரையும் குடும்பத்தையும் நாம கூப்பிடல. கல்யாணத்துக்கு கூப்பிடக்கூடாத அளவு அப்படி என்ன பிரச்சனை அத்த? பெரிய பிரச்சனை எதுவும் இல்லம்மா. என்னுடைய அண்ணனுக்கு ஒரே பொண்ணுமா, அவளை ரிஷிக்கு கட்டி வைப்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவரு வெளியே மாப்பிள்ள பார்த்து அவளுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாரு. அதனால எனக்கு அவர் மேல கொஞ்சம் வருத்தம், கோபம். சண்டை போட்டேன் அவர்கிட்ட, நல்லா சண்டை போட்டேன். அவருக்கும் கோபம் வந்துருச்சு. அப்புறம் பேச்சுவார்த்தையே இல்லாம போச்சு. அவருக்கு ரிஷிய பிடிக்காம இல்ல, நான் எதுவும் சொல்லலையேனுதான் அவரு வேற மாப்பிள்ள பாத்திருக்காரு. மாப்பிள்ள பாக்குறதுக்கு முன்னாடியாவது ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்க கூடாதா? அவரு கேக்கல, நீ எதுவுமே சொல்லலையேன்னு அவரு என்ன குத்தம் சொல்றாரு? ரிஷி இருக்கும்போது வெளியில ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தான்னு கேக்குறாரு. சரி, அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு ரிஷிக்கு உங்க பொண்ணை கட்டி வைங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. இப்ப போய் கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டு என் வார்த்தைக்கு எந்த மதிப்பும் கொடுக்காம பொண்ணை வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சுட்டாரு. நிச்சயதார்த்தத்துக்கு, கல்யாணத்துக்கு, எல்லாத்துக்கும் கூப்பிட்டாரு. ஆனா இங்க இருந்து யாரும் போகலம்மா. எப்படி போறது சொல்லு? மனசுக்கு அவ்வளவு பெரிய சங்கடமா போச்சு. அவருக்கு கூட இந்த விஷயத்துல வருத்தம் இருக்காத்த? அப்படியெல்லாம் இல்லம்மா, மாமா பொண்ணு அவ்வளவுதான், அவங்களுக்கு இடையில வேற எதுவும் இல்ல. சரி, மாமாவோட பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி அவருடைய மருமகன் இறந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தது? இப்பதாம்மா என் தங்கச்சி தான் போன் பண்ணி விஷயத்த சொன்னா. ரொம்ப வருத்தமா போச்சு. அப்படின்னா மாமாவுக்கு போன் போட்டு பேசலாமே அத்த? அதெல்லாம் வேண்டாமா, இப்ப போய் பேசினா ஏதோ குத்தி காட்டுற மாதிரி அவருக்கு தோணும். கொஞ்ச நாள் போகட்டும், நான் கூப்பிட்டு பேசுறேன். அன்று முழுவதும் அதே வேதனையிலேயே இருந்தார் ரிஷியின் அம்மா. நாட்கள் மெல்ல நகர்ந்தது. மலரின் பெரியப்பா பரமு பல முறை மலரை அழைத்து, உன்னை பார்த்து எவ்வளவு நாளும் ஆச்சு, வீடு வரைக்கும் வந்துட்டு போமா என்று அழைக்க, வரன் பெரியப்பா என்று சமாளித்துக் கொண்டிருந்தாளே தவிர அவள் பாபநாசம் சென்ற பாடில்லை. பாட்டி உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க, வந்து பாட்டியை பார்த்துட்டு போமா என்று கூட அவர் அழைத்து விட்டார். வரன் பெரியப்பா என்று கூறினாலே தவிர போக வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதில் சிறிது கூட இருக்கவில்லை. அன்று மதியம் ரிஷியின் அம்மாவோடு அமர்ந்து மலர் டிவி பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை என்று பெரியப்பாவிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. பதறி அடித்துக் கொண்டு பாபநாசம் கிளம்பி விட்டாள் மலர். வந்து பார்த்தால் பாட்டி நன்றாக தான் இருக்கிறார். பாட்டியை கட்டி கொண்டவள், ஏன் பெரியப்பா
எதுக்காக பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு போய் சொல்லி என்ன வரவழைச்சீங்க? அப்படி சொன்னாதானே நீ வருவ. உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இனிமே பாபநாசம் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனியாமே, நீ அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா என்ன? அப்பா கிட்ட நான் சண்டை போட்டதை மட்டும்தான் அவர் சொன்னாரா? அவர் சொன்ன எதையும் சொல்லலையா? எல்லாத்தையும் அவன் சொன்னான். தப்பு அவன் மேலதான் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவியா? வீட்டுல அவன் மட்டும்தான் இருக்கானா? உன் அம்மா இல்லையா? இங்க நாங்க எல்லாம் இல்லையா? உன் பாட்டி இல்லையா? அன்னைக்கு வந்த நீ பாட்டிய கூட பார்க்காம அப்படியே போயிட்ட. எங்க யாரையுமே பார்க்க வரல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு பெரியப்பா. அதுதான் அப்படியே கிளம்பிட்டேன். இனிமே பாபநாசம் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனியாமே. ஆமா, எதுக்கு வரணும்? அப்பாவுக்கே என்ன பிடிக்கல, அப்புறம் நான் எதுக்காக வரணும்? உன் அப்பா மேல இருக்கிற கோபத்துலதான் நீ இங்க வரலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனாலதான் பாட்டிக்கு முடியலன்னு சொல்லி போன் பண்ணி வரவழைச்சேன். ஏன் பெரியப்பா இப்படி போய் சொன்னீங்க? நானா சொன்னேன்? உன் பாட்டி தான் இப்படி சொல்லி அவ வந்துடுவா அப்படின்னு சொன்னாங்க. ஏய் மரகதம், இதெல்லாம் உன் வேலைதானா? அவள் குறும்பாக கேட்க, இப்படி கூப்பிடுறத கேட்டு எத்தனை மாசம் ஆச்சு. காது குளிர நீ மரகதம்னு கூப்பிடுறத கேட்கணும்னு அப்படி ஆசையாயிடுச்சு எனக்கு. ஆமா, உனக்கும் உன் அப்பனுக்கும் என்ன பிரச்சனை? நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்கன்னு புரியுது. என்னடா பிரச்சனை? பெரியப்பாவை பார்த்து கேட்டா பாட்டி. எந்த பிரச்சனையும் இல்லம்மா, ஏதோ சின்ன சின்ன கோபங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய கோபமா வெடிக்குது, அவ்வளவுதான். இப்ப என்ன, உன் அப்பா உன்கிட்ட பாசம் காட்டாட்டி நீ பெரியப்பா வீட்டுக்கு வா, இங்க வந்து 1 மாசம் இல்ல 2 மாசம் தங்கிட்டு போ. யாரு வேண்டான்னு சொன்னா ரிஷியையும் வர சொல்லு. நான் இதுக்கு பாட்டி அவரை கூட்டிட்டு வரணும்? அவரை கூட அப்பா மதிக்கிறது இல்ல. என்ன மதிக்காட்டி போட்டும், அத நான் தாங்கிப்பேன். ஆனா அவர்கிட்ட அந்த கோபத்தை காட்டுனா நான் இப்படி தாங்கிப்பேன். அதை என்னால ஒரு நாளும் பொறுத்துக்க முடியாது. இனிமே நான் அவரை பாபநாசம் கூட்டிகிட்டே வரப்போறது இல்ல. நான் செத்தா கூடவா கூட்டிட்டு வர மாட்டேன். ஏய் கிழவி, இப்படி பேசின நானே உன்னை கொன்னு புதைச்சிட்டு போயிடுவேன். அவளை ஆசையாய் கட்டி கொண்ட பாட்டி, இந்த பேச்ச கேட்டு எத்தனை நாள்டி ஆச்சு. ரிஷிய கூட பாக்கணும்னு கண்ணு துடிக்குது, அவரையும் கூட்டிட்டு வாமா. மலரும் அவரை ஆசையாய் கட்டி கொண்டாள். கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் பாட்டி, என் பாட்டிக்காக கூட்டிட்டு வரேன். பிரச்சனை ஓய்ந்தது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் பெரியப்பா. ஆனால் பிரச்சனை இனிதான் ஆரம்பமாக போகிறது என்று அவர் அப்போது அறியவில்லை. பகுதி 9 நிறைவடைந்தது. பகுதி 10 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.